வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப சமீபத்துல வெளியான ஷெஷிப்பு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல ரொம்பவே கம்மி கேரக்டர்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க, ஆனா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்கும், இவங்களுக்கு பிரச்சனை வருமா வராதான்ற மாதிரிலாம் நம்மள யோசிக்க வச்சிருப்பாங்க. பிளாட்டை பத்தி நான் லைட்டா சொல்றேன். நம்ம ஹீரோவோட பேரு வசந்த் அப்படின்றது. இவர் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கதை எழுதுறதுக்காக வந்திருக்காரு. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியே தான் இருக்கும். பக்கத்துல பெருசா வீடெல்லாம் இருக்காது. அந்த இடத்துல இருந்து இவர் கதை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. அந்த பொண்ணை எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல சந்திக்கிறாரு, அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் என்ன மாதிரியான பாண்டிங் ஏற்படுது, முடிவுல என்ன நடக்குதுன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். நிச்சயமா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரவின்ற ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்க்கறாரு போல. இப்ப வேலை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த வீட்டுல தான் நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரைட்டரா இருப்பாரு. இப்ப சமீபத்துல பெருசா எந்த ஒரு கதையும் எழுதல போல. கதை எழுதுறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. இந்த இடத்துல இவருமே யோசிச்சு பாக்குறாரு. ஆனா எந்த ஒரு கதையும் தோணவே மாட்டேங்குது. நைட் எல்லாம் தூங்காம தான் இவர் யோசிச்சு பாக்குறாரு. ஆனா பெருசா எந்த ஒரு கதையும் தோணல. இது வசந்தோட சொந்த இடம்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட் இடத்துல தான் இவர் தங்கி கதை எழுதுறதுக்கு ட்ரை பண்றாருன்னு தெரிய வருது. என்ன எந்த ஒரு கதையும் தோண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எழுதின கதையை திரும்ப திரும்ப இவர் அழைச்சிட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்து ரவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ரவின்ற பெரியவர் இவருக்கு சமைச்செல்லாம் தருவாரு போல. இதை தாண்டி பக்கத்துல நிறைய மரம் இருக்குல்ல, அந்த மரத்துல இருந்து ரப்பர் எடுக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாரு போல. என்ன தம்பி நைட்டு தூங்கல போல, கண்ணெல்லாம் சவந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஜென்ரலா பேசிட்டு இருக்காரு. ஆமாண்ணே அப்படின்ற மாதிரி இவருமே நார்மலா அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஒரு வீடு இருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி பாத்ரூம் இருக்கு. அங்கதான் பாத்ரூம் போய் யூஸ் பண்ணிக்கலாம் போல. இந்த பெரியவர் அந்த பக்கம்லாம் போக மாட்டாரு, வசந்த் மட்டும் யூஸ் பண்ணிப்பாரு. வசந்த் நைட்டு முழுக்க சரியா தூங்கல, இப்ப பகல்ல படுத்து கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காரு. இந்த சமயம் அந்த ரவின்ற பெரியவர் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஸ்வேதான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் தள்ளி இருக்க ஊர்ல இருக்காங்க போல. அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா சேல்ஸ் கேர்ள் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பத்தி இப்போதைக்கு கிளியரா தெரியல. இந்த சைடு திரும்பி வசந்த் நமக்கு காட்டுறாங்க. அவர் அந்த இடத்துல வேலை பண்ணிட்டு இருக்கும் போது இவரே வந்து சோறெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெரியவர் வந்தோடனே சோறெல்லாம் நான் இறக்கி வச்சிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட பேசிக்கிட்டே தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பெருசா அவருக்கு பதில்லாம் சொல்ல மாட்டாரு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் கதையை யோசிக்கிறதுக்காக தான் வேடிக்கை பார்த்த மாதிரி சாஞ்சு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பெரியவர் பாட்டுக்கு தொணன்னு பேசிட்டு இருக்காரு. அந்த பெரியவர் குறிப்பா என்ன சொல்றாருன்னா, அடுத்த 2-3 நாள் நான் வரமாட்டேன் தம்பி, எனக்கு வேலை இருக்கு, நான் ஏற்கனவே அவருக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன்னு சொல்றாரு. அதாவது ஓனருக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன்னு சொல்றாரு. சரிண்ணே அப்படின்ற மாதிரி வசந்தமே ஏத்துக்கிறாரு. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் கிளம்பும் போது அவர் வச்ச வாழைப்பழத்தை எடுக்காம போறது ஹீரோக்கு தெரியுது. வாழைப்பழத்தை எடுக்கலன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நம்ம சாப்பிடுறதுக்கு தான் வச்சிருக்கேன், வந்தோடனே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஸ்வேதான்ற பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்துதான் ஒரு வீட்டுல தங்கி இருக்காங்க போல. இப்ப திரும்பி பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக இவங்க சொந்த ஊருக்கு போறதுக்கு முடிவெடுத்துறாங்க. இப்ப அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. பேசும்போதுதான் இந்த ஸ்வேதாவோட அப்பா உடம்பு முடியாம இருக்கிறது தெரிய வருது. அவருக்காக தான் இங்க கஷ்டப்பட்டு வேலைலாம் பார்த்து சம்பளத்தை அனுப்பி வைக்கிறாங்க போல. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, வரும்போது மறக்காம ஸ்டிக்கர் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. சரிமா வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பா நடக்க முடியாம இருக்காரு போல, அதுக்காக தான் அம்மா ஸ்டிக்கர் கேக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க கிளம்ப போறாங்கல்ல, ரூமை காலி பண்ண போறன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி வசந்த் நமக்கு காட்டுறாங்க. இவருமே கதைக்கு ஐடியா வரணும்ன்றதுக்காக புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப கரண்ட் கட் ஆகுது. இந்த பகுதியில கரண்ட் பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு போல. ஆக்சுவலா இந்த இடத்துல இன்வெர்டர் மாதிரிலாம் இருக்கும். அந்த இன்வெர்டரை சார்ஜ் பண்ற வேலை எல்லாம் இவர் அடிக்கடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட் நேரம் சார்ஜ் பண்ண மாதிரி வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப திருவிழாக்காக நிறைய பேர் இந்த இடத்தை கிராஸ் பண்ணி போறதெல்லாம் கவனிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நமக்கு காட்டுறாங்க. இந்த ஸ்வேதா அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டுமே பார்த்து பத்திரமா போன்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாங்க. ஏற்கனவே வசந்த் கிட்ட அந்த பெரியவர் சொல்லியிருப்பாரு 2-3 நாள் நான் வரமாட்டேன்ட்டு. அதனால வசந்த் தான் இங்க இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது பேசிக்கா இவர் சாப்பிடுறதுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணோம் பாத்தீங்களா, அந்த எல்லா வேலையும் இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த ஃப்ரெண்டோட வீட்டுல தான் இவர் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. என்ன மச்சான் கதெல்லாம் ரெடி பண்ணியான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், எந்த ஒரு கதையும் தோண மாட்டேங்குது, பேசாம ஊருக்கு கிளம்பி வந்துடலாமான்னு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. என்னடா கதை எப்படியாவது எழுதணுன்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனேன், இப்ப திரும்பி வரேன்னு
தானே சொல்ற, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு வான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. ஃப்ரெண்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கார்ல, அதனால இவருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இந்த இடத்துல தண்ணி எல்லாம் நிரப்புறதுக்காக தான் வந்திருப்பாரு. இப்ப நிரப்பி முடிச்சிடுறாருல, கிளம்பலான்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. நடந்து வர வழியில ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்வேதா தான் விழுந்து கிடக்குறாங்க. கஷ்டப்பட்டு நடந்து வந்து ஒரு இடத்துல விழுறாங்க. இதை பாக்குற இவரும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. ஏறக்குறைய மயங்கர ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இவரும் தூக்கிட்டு போனோம்னு யோசிக்கிறாரு. அப்பதான் பக்கத்துல இருக்க பள்ளத்துல வேற ஒரு ஆணும் விழுந்து கிடக்கிறது இவருக்கு தெரிய வருது. இது யாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொருத்தரா 2 பேரையும் தூக்கிட்டு வந்துடுறாரு. முதல்ல அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருப்பாரு. அடுத்ததான் அந்த ஆணியும் தூக்கிட்டு வந்து படுக்கலாம் வச்சிடுறாரு. அந்த பொண்ணு ஓரளவுக்கு மயக்கத்துல தான் இருப்பாங்க. இங்க நடந்த விஷயத்த உடனே ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கால் பண்ணலான்னு பார்த்தா சுத்தமா போன்ல சார்ஜே இல்ல. சரி அப்புறமா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு முழிச்சிடுறாங்க. முழிச்ச பொண்ணு பக்கத்துல இருக்க நபரை பார்த்து ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் கொடுத்ததுனால இவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ யாருமா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த பொண்ணு இவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பக்கத்துல இருக்க அந்த நபரை பார்த்து பயந்துகிட்டே இருக்காங்க. பயந்து பயந்து பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த நபரை பார்த்து தான் இந்த பொண்ணு பயப்படுறா அப்படின்றது இவருக்குமே புரிஞ்சிருது. அதாவது இந்த நபர் வந்து எல்லை மீறி நடக்கிறதுக்கு பார்த்திருக்கான். அதனால தான் இந்த பொண்ணு இவனை பார்த்து பயப்படுறா போல. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டு அந்த பள்ளத்துல விழுந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவருமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு. சரி பயப்படாத பயப்படாத அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இந்த பொண்ணு குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்து தந்துடுறாரு. இந்த பொண்ணு பாக்குற மாதிரி இவன் இருக்க வேணாம், இவனை கொஞ்சம் தள்ளி கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு இவருமே பக்கத்துல இருக்க ரூமுக்கு கொண்டு வந்து போட்டுடுறாரு. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை ஹீரோவால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதை பத்தி அந்த பொண்ணு கிட்ட நம்ம கேட்க வேணாம், அந்த பொண்ணே சொல்லணும்னா சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வரும்போது அந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி அவனை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவன் இன்னும் மயக்கத்துல தான் இருக்கான். இவருமே எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவன் மயக்கத்துல இருந்துட்டு இருக்கான். சுத்தமா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். அப்ப அந்த பொண்ணு சடனா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த பொண்ணுமே எந்திரிக்கலையான்னு கேக்குறாங்க. இவரும் எந்திரிக்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த இடத்துலயே என்னோட பேக் விழுந்துருச்சு, அந்த பேக்கை எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே பக்கத்துல வந்து சரி நான் மட்டும் போய் எடுத்துட்டு வரேன், நீ வீட்லயே பத்திரமா இருன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறாங்க. இவருமே எடுக்கிறதுக்காக கிளம்புறாரு. அப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவர் போறாரான்னு பார்த்துட்டு வேகமா ரூம்குள்ள போறாங்க. இப்ப இவருமே பொருளை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்கதான் எங்கேயாவது பேக் இருக்கணும், எங்க பேக் இருக்குன்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஸ்வேதாவோட பேக்கை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இங்க இருந்து போறாரு. பக்கத்திலே தான் அந்த நபரோட போன் இருக்கு. அதை ஹீரோ கவனிச்சிருக்க மாட்டாரு. அந்த போனுக்கு வேற ஒரு நபர் கிட்ட இருந்து கால்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா கால் எடுக்காம கால் கட்டாயிருது. இப்ப ஸ்வேதாவை காட்டும் போது ஸ்வேதா Dress முழுக்க ரத்த கரையா இருக்கு. ஸ்வேதா இந்த நபரை ஏதோ பண்ணிட்டாங்க போல. வந்தவர் இதை பெருசா கவனிக்க மாட்டாரு. உன் பேக்கை எடுத்துட்டு வந்துட்டேன், எல்லாம் சரியா இருக்கா பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அங்க ஏதோ நடந்திருக்குன்றது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப வேகமா உள்ள வந்து பாக்குறாரு. அந்த சமயம் இந்த பொண்ணை பேக்கை செக் பண்ற மாதிரி வெளியே போயிடுறாங்க. அந்த பொண்ணு சாவடிச்சிருக்கான்னு தெரிஞ்சோன்னே இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த சமயம் இந்த பொண்ணுக்கு போன் கால் வருது. அம்மா கிட்ட இருந்து தான் கால் வருது. ஏமா இன்னும் வரலன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஒரு சின்ன தடங்கல் வந்துருச்சுமா, அதனால தான் வரதுக்கு லேட் ஆயிருச்சு, நான் சீக்கிரமா வந்துடுறேன், அப்பாக்கான ஸ்டிக்கர் கூட வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. அநியாயத்துக்கு அவனை சாவடிச்சிட்டாலே, இப்ப நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இருந்தாலும் அவங்க போன்ல பேசுறாங்கல்ல, எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி இவர் சத்தம் போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் போனை கட் பண்ணிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க, என்ன நடந்திருக்கோன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதுல, இந்த மாதிரி ஒருத்தனை சாவடிக்காம என்ன பண்ண சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் உன்கிட்ட எல்லை மீறி நடந்தானா போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதுதானே, எதுக்காக சாவடிச்ச, இப்ப நீ பண்ண விஷயத்தினால நானும் பிரச்சனையில மாட்ட போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னால யாரும் பிரச்சனையில மாட்ட தேவையில்ல, நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, நான் தான் கொலை பண்ணேன்னு வேணா சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் போலீஸ்க்குலாம் கால் பண்ண மாட்டாரு. எதுவுமே பேசாம இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் இவர் பயங்கரமா யோசிக்கிறாரு. இந்த பொண்ணுக்குமே போலீஸ்க்கு கால் பண்ண மாட்டாருன்னு தோணுது. அந்த தைரியத்துல தான் போலீஸ்க்கு வேணா கால் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுத்துறாரு போல. இப்ப சாக்கு பை ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி கண்டுபிடிச்சு எடுத்துறாரு. அந்த சாக்கு பைக்குள்ள அவனை போடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன பார்த்துட்டு இருக்க, வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை கூப்பிடுறாரு. இந்த பொண்ணுமே பக்கத்துல போய் ஹெல்ப் பண்றாங்க. கொஞ்சம் தள்ளி தான் ரெஸ்ட் ரூம் இருக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ரெஸ்ட் ரூமை ரவி யூஸ் பண்ண மாட்டாரு. இந்த ரெஸ்ட் ரூம்ல மறைச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. இந்த பொண்ணு எதுவுமே பேசாம இவர் பண்றதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்வேதா ஊருக்கு போலான்ற மாதிரி நடந்து போயிட்டு இருந்திருப்பா. அந்த சமயம் அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, பக்கத்துல வந்து தப்பா அப்ரோச் பண்ணிருப்பான், எல்லை மீறி நடந்திருப்பான். அவன் தப்பு தப்பா டச் எல்லாம் பண்ணிருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த பொண்ணு ஃபீல் பண்றா. இப்ப குளிச்சுட்டு இவ புதுசா ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறா.
இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இத பத்திலாம் கவலைப்பட்டுட்டு இருக்கா. அப்ப இவர் இருக்கார்ல, சாப்பாடை ரெடி பண்ணி இந்த பொண்ணுக்கும் வைக்கிறாரு. இப்ப இந்த பொண்ணுமே லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா, இது உங்க இடமான்ற மாதிரிலாம் கேக்குறா. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற, பேசாம சாப்பிடு அப்படின்ற மாதிரி இவருமே கோவமா தான் பதில் சொல்றாரு. ரெண்டு பேருமே பெருசா பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க. பேசிதான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவரும் பக்கத்துல வந்து இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க ரவின்ற ஒரு பெரியவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு கொஞ்ச நாள் வரமாட்டேன்னு சொன்னாரு. அவர் வந்தா அவரையும் நம்ம சமாளிக்கணும், உன்னை பத்தி நிச்சயமா கேட்பாரு, நீ இந்த மாதிரிலாம் சொல்லி சமாளி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி பாடியை மறைக்கிறதுக்கு சரியான சமயம் வரணும்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, இங்க திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கு போல. இந்த வழியை கிராஸ் பண்ணி அப்பப்போ ஆளுங்க போவாங்க போல. நைட்டு நேரம் கூட ஆளுங்க போவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சுதான் நைட்டு நேரம் ஆளுங்க போறது கட் ஆகும். அப்பதான் நம்ம மறைச்சு வைக்க முடியும். அது வரைக்கும் பாடி பாத்ரூம்லயே தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வர பெரியவர் அந்த பாத்ரூம் பக்கம் போக மாட்டாரா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கிறா. அவர்லாம் அந்த பாத்ரூம் பக்கம் போக மாட்டாரு, பிரச்சனை வராது. வரவர்கிட்ட எப்படி பேசணுன்றதை மட்டும் நீ பிராக்டிஸ் எடுத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் இவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப அந்த பொண்ணு பண்ணதுதான் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நடுவுல பேட்டரி காலி ஆயிடும். இவர் அதை ரீசார்ஜ் பண்றதுக்கு போனோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவர் வெளியே வந்துட்டு இருக்காரு. அந்த பேட்டரி போகும்போது சவுண்ட் கேட்டு இவங்களுமே முழிச்சிருப்பாங்க. இப்ப முழிச்சு வெளியெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்வெர்டர்ல தான் ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போய் படுன்ற மாதிரி சொல்றாரு. அவர் அதை சார்ஜ் போடுறதுக்காக வெளியே படுத்து தூங்குறாரு. இப்ப ரவி தாத்தாவும் கேஷுவலா பேசிக்கிட்டே இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. எப்படி இந்த பொண்ணை பத்தி சொல்றதுன்னு ஹீரோ தயங்கிட்டு இருக்கும் போது ரவி தாத்தாவே திரும்பி இந்த பொண்ணை பாத்துறாரு. அப்படி பார்த்தவர் இந்த பொண்ணு யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏற்கனவே என்ன பேசணும்ன்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி ரவி கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படி மிஸ்பிஹேவ் பண்ணவன் இறந்து போயிட்டான்றதை மறைச்சிடுறாங்க. எவனோ ஒருத்தன் தப்பா நடந்துக்கிட்டான், இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் காயம் பட்டுருச்சு, இந்த பொண்ணை நான் டேக் கேர் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு கால்ல வேற அடிபட்டுச்சுன்னு சொல்றாரு. உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு கால்ல அடிபட்டிருக்கும். இதை கேட்கிற ரவி இருக்கார்ல, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஊர்ல போய் எவன் இப்படி பண்ணான்னு தெரியல, உனக்கு அடையாளம் தெரிஞ்சா சொல்லுமா, அவனை கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக முட்டையெல்லாம் வச்சு ஏதோ ஒன்னு ரெடி பண்றாரு. அந்த ரெடி பண்ணதை வச்சு இவங்க கால்ல அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அவர் பேண்டைடு முத கொண்டு போட்டு விட்டுறாரு. இப்ப அவங்க குளிக்கிறதுக்காக போக போறாங்க. அந்த இடத்த கவர் பண்ணோம்ல, ஹீரோவும் கவர்லாம் மாட்டி விடுறாரு. எந்த பிரச்சனையும் வரலன்னு கேக்குறாரு. வரலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவங்க கல்லுல கஷ்டப்பட்டு போறத பாக்குறவரு கல்ல கிளியர் பண்ணவான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல நானே பார்த்து பண்ற மாதிரி நடந்து போறாங்க. அவங்க பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு திரும்பி வராங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். இந்த காலோட இவங்களால ஏற முடியாதுல்ல, அதனால ஹீரோவும் ஹெல்ப் பண்றதுக்காக வந்துடுறாரு. அப்படி வந்தவர் முதல்ல மேல ஏறிட்டு கட்டியை நீட்டுறாரு. இந்த கட்டியை பிடிச்சி ஏறு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அவரை பார்க்கும்போது இவங்களுக்கு கடவுள் மாதிரியே தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாருல, அதனால லைட்டா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க, சீக்கிரமா ஏறுன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களும் ஏறி மேல வந்துடுறாங்க. இப்ப அந்த ரவி தாத்தா கூட இவருமே வேலை பார்க்கறதுக்காக வெளியே வந்துடுறாரு. அந்த பொண்ணு பாவம்பா, நடந்த விஷயத்தை விட்டு இன்னும் அந்த பொண்ணு வெளியே வரல. அந்த பொண்ணை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் ரவி தாத்தாலாம் கிளம்பி போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நான் திரும்பி என்னோட வீட்டுக்கு போகணும், எப்ப போக முடியும், எப்ப இந்த பாடியை மறைக்க முடியும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இதை தாண்டி நீங்க எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க, போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப இவருமே இவங்க பக்கம் திரும்பி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் திரும்ப திரும்ப அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் எதனால உனக்கு திடீர்னு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த நேரத்துல உன்னை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்தது. சரி நம்ம சைட்ல ஏதாவது பண்ணலான்றதுக்காக தான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப பாடியை எப்படி மறைக்க போறோன்றது கூட எனக்கு தெரியல. அதை நினைச்சா எனக்கு பயமா தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, இன்னும் அந்த சம்பவத்தை விட்டு என்னால வெளியே வர முடியல, படுத்தா திரும்ப திரும்ப அதுதான் தோணுது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவருமே ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. என்னோட ஃபேமிலிக்கு நான் மட்டும் தான் இருக்கேன், நான் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க புலம்புறாங்க. சரி படுக்க போறேன்னு எந்திரிச்சு போறாங்க. அவங்க போனோன்னே இங்க இருக்க கேண்டில் அணைஞ்சிருது. இவருமே அவங்க கேண்டில்ல இருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கலான்ற மாதிரி வந்து வெளிச்சத்தை எடுத்துக்கிறாரு. அப்படி வெளிச்சத்தை எடுத்தவரு அவங்க ஃபேஸையே பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுமே இவரோட ஃபேஸையே பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இந்த 2 நாள் பழக்கத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இவரும் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பாடியை ஹீரோ பாத்ரூம்ல தானே வச்சிருந்தாரு. இப்ப பாத்ரூம்ல இருந்து ஹெவியா ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. சாதாரணமா மூட்டை கட்டி வச்சிருந்தாருல, அதனால தான் ஸ்மெல் அநியாயத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்மெல் வந்ததுன்னா ரவி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. நான் வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி ரவியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரமாட்டாரு. அதனால நாளைக்குள்ள இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய ட்ரம் எடுத்துக்கிறாரு. அந்த ட்ரம்
ட்ரம்ல நிறைய மண்ணெல்லாம் போட்டுறாரு. அதாவது ரோட்ல புதைக்கிறதுக்கு பதிலா இங்கேயே ட்ரம்ல புதைக்கலான்ற மாதிரி இந்த பாடியை புதைச்சிட்டு இருக்காரு. அப்பயுமே கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்கு. இந்த ஸ்மெல்ல அவர் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தோம் ரவி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஐயோ இவர் வந்துட்டாரு, ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு ஸ்வேதா பயந்துட்டு இருக்காங்க. என்னமா வாசல்ல நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரும் விட்டுட்டு போன பொருளை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த பொருளை தேடி எடுத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கெட்ட நாத்தம் வருது. என்னமா கெட்ட நாத்தம் வருதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வசந்தம் இததான் சொன்னாரு, எலி செத்துருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பெரியவர் இருக்கார்ல, தம்பி இந்த புகையை போட்டு விடுங்க, ஸ்மெல்லே வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. சீக்கிரமா அந்த புகையை போடணும் அப்படின்ற மாதிரி ஸ்வேதா சொல்றாங்க. ஸ்மெல் இவங்களுக்கு தெளிவா தெரியுது, அவருக்கு அது தெளிவா தெரியல போல. அவர் சொன்ன மாதிரி புகையை போட்டு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் இவங்க புகையை போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்மெல்லு குறையுது. என்னதான் இருந்தாலும் ஹீரோவோட கையில இருந்து மட்டும் அந்த ஸ்மெல்லு போக மாட்டேங்குது. இவர் எவ்வளவோ கையை கழுவி கழுவி பாக்குறாரு, ஆனா திரும்பி ஸ்மெல் பண்ணும்போது அந்த ஸ்மெல் இருக்கிற மாதிரியே இவருக்கு ஃபீல் ஆகுது. இப்ப திரும்பி அந்த பெரியவர் வந்துடுறாரு. அந்த பெரியவரும் கால்ல போட்டு விட்டார்ல அந்த கட்டை கழட்டிடுறாரு. இப்ப நடந்து பாருமான்னு சொல்றாரு. இவங்களால ஓரளவுக்கு நடக்கலாம் முடியுது. இந்த பெரியவர் இப்ப வேலை பார்க்கறதுக்காக வெளியே வந்துடுறாரு. பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியா இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா வசந்த பொறுத்த வரைக்கும் ரைட்டர்ன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாரு. நீங்க எழுதின கதையை எனக்கு வாசிச்சு காட்டுங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேக்குறாங்க. இவர் எழுதின கதையெல்லாம் வாசிச்சு காட்டுறாரு. இந்த பொண்ணுமே ரசிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு இந்த இடத்துல ஒரு வாரத்துக்கு மேல இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இங்க என்ன வேலை பண்ணுன்றதெல்லாம் இந்த பொண்ணுக்கே தெரிய ஆரம்பிச்சிருது. இப்ப இந்த பொண்ணே எல்லா வேலையும் தனியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவருமே கதை எழுத போறன்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்குள்ள வந்தவரு ஜன்னல் வழியா இந்த பொண்ணியே பார்த்துட்டு இருக்காரு. அது என்னன்னா, இவளால் தான் தேவையில்லாம நம்ம ஒரு பிரச்சனையில மாட்ட போறோம், மாட்டுவோமா மாட்டாம தப்பிப்புமா அப்படின்ற மாதிரி அடிக்கடி உங்களை பாக்குறாரு. இவர் அடிக்கடி பாக்குறது அந்த பொண்ணுக்குமே ஃபீல் ஆகுது போல. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது தப்புன்னு யோசிக்கிறாரு போலன்ற மாதிரி ஸ்வேதா யோசிக்கிறாங்க. உண்மையில ஹீரோக்குள்ள அதெல்லாம் லைட்டா ஓடிட்டு தான் இருக்கும். அவ என்ன அப்செட் ஆன மாதிரி உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஸ்வேதாவோட மைண்டுக்குள்ள அவன் எல்லாமே நடந்தான் பாத்தீங்களா, அது திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி இவரும் ஒரு மாதிரி பாக்குறாருல, அதனால அப்செட் ஆனவங்க வேகமா போன் எடுத்து கால் பண்ற மாதிரி போறாங்க. இப்ப எதுக்காக போன் எடுக்கிற, யாருக்கு கால் பண்ண போறேன்னு கேக்குறாரு. எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும் நீங்க யோசிக்கிறீங்க, என்னால பிரச்சனை வரும் நீங்க யோசிக்கிறீங்கல்ல, அதனால தான் நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன், நான் தான் இதுக்கு காரணம்னு சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அப்படி யோசிச்சேன்னு உனக்கு சொன்னேனா, அப்பெல்லாம் நான் யோசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க பாக்குற பார்வையிலேயே தெரியுது இவளுக்கு தேவையில்லாம ஹெல்ப் பண்ணிட்டோன்னு நீங்க நினைக்கிறீங்க, என்ன விட்டுருங்க நான் போலீஸ் கிட்ட சொல்றேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த பெரியவர் வந்துடுறாரு. நீ முதல்ல நிறுத்துன்ற மாதிரி இவருமே சமாளிச்சிடுறாரு. இப்ப அந்த பெரியவர் கிட்ட ரெண்டு பேருமே கேஷுவலா பேசுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த பொண்ணை பிடிக்க தான் செஞ்சிருக்கு. அதே சமயம் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்ற மாதிரி லைட்டா பயப்படவும் செய்யறாரு. அதனால தான் அடிக்கடி இவங்களை பாப்பாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப சரியான நேரத்துல இந்த பெரியவர் வந்ததுனால அந்த டாபிக்கா அப்படியே விட்டுறாங்க. இப்ப தெளிவா அவன் எல்லை மீறி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும் போது நில்லு நில்லுன்னு பின்னாடியே வரான். ஒரு ஸ்டேஜ்ல எல்லை மீறி நடக்கிறான். அப்படிதான் உருண்டு போய் கீழே விழுந்திருப்பாங்க. இந்த பொண்ணு தூக்கத்துல இருக்கும் போது அது கனவா வருது போல. இவங்க பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன விடு விடுன்னு சொல்றாங்க. இத பாக்குற ஹீரோக்கும் இந்த இடத்துல கஷ்டமாயிருது. இதையே யோசிச்சு பார்த்து பகல் நேரத்திலேயே இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப இவர் இருக்கார்ல, நான் மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்திக்கிட்ட தான் போக போறேன் வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி இவர் கூட சேர்ந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க ஆத்து பகுதிக்கு வந்துடுறாங்க. மீன் பிடிக்கிறதுக்காக இவர் செட் பண்ணி வச்சிடுறாரு. நீ அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கன்றது எனக்கு புரியுது. இன்னும் ஒரு வாரம் தான், ஒரு வாரத்துக்குள்ள இந்த திருவிழா கொண்டாட்டம் எல்லாமே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு நேரம் டிஸ்போஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு நீ உன்னோட சொந்த ஊரை பார்த்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களுமே மீனை ரெடி பண்றதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அப்ப இந்த பெரியவர் இருக்கார்ல, தம்பி பாத்ரூம்ல கொலா பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, நான் அந்த பிளம்பர் கிட்ட பேசிட்டேன், அந்த பிளம்பர் நாளைக்கு வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நாளைக்கு வந்துருவானா அப்படின்ற மாதிரி இவங்க உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் தள்ளி போயிருச்சுல தம்பி, அதனால தான் அவனை புடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இவங்க பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த பெரியவர் வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த பிளம்பர் வந்தா பிரச்சனை இல்ல, இன்னைக்கு நைட்டே பண்ணணும்ன்ற மாதிரி முடிவை எடுத்துடுறாங்க. திருவிழா முடிச்சுட்டு யாராவது கிராஸ் ஆகுறாங்களான்ற மாதிரி லாங்ல இருந்து பாக்குறாங்க. யாரும் கிராஸ் ஆகிற மாதிரி தெரியல. இதான் சரியான சமயம், அந்த ட்ரம்மை தூக்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ட்ரம்மை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வந்து ஒரு இடத்துல புதைக்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி புதைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த வழியா ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை லாங்ல இருந்தே இவங்க பாத்துருவாங்க. அதனால வேகமா போய் ஒளியெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி வந்ததுல ஒரு நபருக்கு கெட்ட நாத்தம் வருது, இந்த பாடியோட நாத்தம் தான் வருது. கூட இருக்கவர்கிட்ட இதை பத்தி சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு வரலன்ற மாதிரி கூட இருக்கவன் சொல்லிட்டு இருக்கான். இவர் பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போது லைட்டா இவங்க கிட்ட இருந்து சவுண்ட் வந்துருது. ஏதோ சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அண்ணா ஏதாவது பூச்சி கத்துற சவுண்டா இருக்கும், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி கூட வந்தவன் சொல்றான். அதனால யூரின் பாஸ் பண்ணவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க புதைக்கிற வேலையை பண்ணலான்ற மாதிரி புதைக்கிற வேலையை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நல்லபடியா புதைச்சிடுறாங்க. பாத்ரூம்ல இருந்து ஸ்மெல் வந்துடக்கூடாதுல்ல, அந்த பாத்ரூமை 2 பேருமே சேர்ந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு பிரச்சனையை இவங்க முடிச்சிடுறாங்க. இப்ப வேற ஒரு புது கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. பைக்கை நிறுத்திட்டு பாத்ரூம் போலான்ற மாதிரி இவர் பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. அப்ப இவர் வச்ச ஹெல்மெட் இருக்கு பாத்தீங்களா, தெரியாம அந்த பள்ளத்துக்குள்ள போய் விழ ஆரம்பிக்குது. இவருமே அதை பிடிக்கிறதுக்காக ஓடி வராரு. ஒரு ஸ்டேஜ்ல பிடிச்சிடுறாரு. அப்பதான் பக்கத்துல ஒரு போன் இருக்கிறதும் இவருக்கு தெரிய வருது. இது என்ன போன் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. வசந்த பொறுத்த வரைக்கும் கதையே வரலன்னு ஃபீல் பண்ணார்ல, நடந்த விஷயத்த கொஞ்சம் மாத்தி நம்ம கதை ரெடி பண்ணா என்னன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அதுக்கேத்த மாதிரி கதைலாம் இவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்குமே வசந்தி கிட்ட எப்படி சொல்லிட்டு போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப வசந்தி கிட்ட தயங்கிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. வசந்த், பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணியாச்சுல்ல, இன்னும் ரொம்ப நாள்லாம் என்னால இங்க இருக்க முடியாது. நான் இல்லாம என்னோட பேரண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் மட்டும்தான் வீட்டுல சம்பாதிக்கிறேன். அதனால நான் போகணும், நான் போகவான்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த டிராவல்ல வசந்துக்கு ஸ்வேதாவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸ்வேதா போறேன்னு சொல்றதை இவரால ஏத்துக்க முடியல. ஆனா ஸ்வேதா கிட்ட அதை காட்ட முடியாதுல்ல, அதனால சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட பேசுறாரு. சரி போன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அந்த பெரியவரு இவரு சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணை அனுப்புறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பொண்ணை பஸ் ஏத்தி வர்றதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க போல. பெரியவரும் நடந்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணாதமா, அதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு அப்படின்ற மாதிரி அக்லாம் பண்ணி இந்த பொண்ணை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஆட்டோ ஏறி இந்த பொண்ணு போற மாதிரி தான் பிளான் இருக்கு போல. இப்ப பக்கத்துல வந்தவங்க இந்த வசந்துக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வசந்துமே நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு, நம்ம டச்லயே இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இங்க இருந்து கிளம்பி போறதுல சுத்தமா வசந்துக்கு விருப்பமே கிடையாது. இவங்க கூடயே சேர்ந்து வாழலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா வேற வழி இல்லல்ல, அவங்களுமே இங்க இருந்து ஆட்டோ ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கும் போது கூட கண்ணாடியில இவர் இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுமே அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி 2 வாரத்துல அவர் என்ன ஹெல்ப்லாம் பண்ணாரு, நம்மள கூட இருந்து பத்திரமா பாத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு போய் கால் பண்ணுன்னு சொன்னார்ல, ஆனா இவங்க போனை எடுக்கிறாங்க. போனை எடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, சேவ் பண்ணி வச்சிருக்க வசந்த் நம்பரை டெலீட் பண்றாங்க. என்னடா இவங்க டெலீட் பண்றாங்க, அப்ப இவங்க வசந்த் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா, லவ் பண்ணலையான்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோடிய வாழ்க்கையில இருந்து மறக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப அந்த சம்பவத்தை மட்டும் மறக்க முடியாது, அந்த சம்பவத்தை தொடர்ந்து நடந்த எல்லாத்தையும் மறந்தாதானே டோட்டலா அந்த சம்பவத்தையும் மறக்க முடியும். அதுக்கு நம்ம வசந்தியும் மறந்தாகணும்ன்றதுக்காக நம்பரை டெலீட் பண்றாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்க வசந்த கான்டாக்ட் பண்ண போறது இல்ல. ஆனா வசந்த பொறுத்த வரைக்கும் திரும்பி அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட பேசுவாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இப்ப முடிவுல வேற ஒரு விஷயத்தையும் நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் போனை எடுத்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, யாரோட போன்லாம் இவருக்கு தெரியாது. ஒரு போன் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சார்ஜ் எல்லாம் போடுறாரு. இப்ப ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் போனை ஆன் பண்றாரு. ஆன் பண்ணி அதுல வர ஃபேஸ பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அதுல இருக்க நபர் இவருக்கு தெரிஞ்சவர் போல. என்ன முறைன்றதெல்லாம் தெரியல. இது இவரோட போனான்ற மாதிரி ஷாக்கிங்கா பாக்குறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இவர் இதுக்கப்புறம் அவரை தேடி போவாரா என்னன்றதெல்லாம் தெரியல. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. என்னடா இப்படி முடிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஸ்ன்றதை தாண்டி ஒரு மனுஷங்களோட இயல்பு எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை பத்தி தான் பெருசா இந்த படத்துல பேசியிருப்பாங்க. நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.